பாக்கியாத்து சாலிஹாத் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கேந்திரமாக திகழ்ந்து இன்று மேல் விஷாரத்தினுடைய கையிலே போய் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலிஹாத் தப்லீக் ஜமாத்தினுடைய மர்கஸாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. குத்துபியா கூடும் என்ற ஃபத்வா கொடுத்த இடம் தான் பாக்கியாத்து சாலிஹாத். இன்னைக்கு வேறு விதமாக மாறி போயிடுச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய காஷிஃபுல் ஹுதா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா இருக்குது. ஒரு பிரபலியமான மதரசா தான். இதுதான் தப்லீக் ஜமாத்தினுடைய முதுகெலும்பு. தப்லீக் ஜமாத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்வது இந்த காஷிஃபுல் ஹுதா. இப்போ அந்த அவர்களுடைய கையில தான் என்ன செய்யுது, இப்போ இந்த பாக்கியாத் இருக்கிறது. அந்த பாக்கியாத்தினுடைய ஃபத்வா என்னன்னு பாருங்க. இதுக்கு ஒரு காப்பியை நான் தருவதற்கு தயாரா இருக்கிறோம். எந்த ஒரு மௌலிது குறித்தும் இதை ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டியிருக்குது, கவனிக்க வேண்டியிருக்குது. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு பொதுவான விளக்கம். சுபான மௌலிது அந்த மௌலிது எந்த ஒரு மௌலிது குறித்தும் ஒரு பொதுவான விளக்கம். குஃப்ரு ஷிர்கின் பொருள் துணிக்காத பைத்துகளை மஹப்பத் என்ற முறையில் அவர் இல்லங்களில் ஓதுவது கூடும். ஷிர்க் இருக்கக்கூடாது, குஃப்ர் இருக்கக்கூடாது. அது இல்லாத பைத்துகளை நீ மஹப்பத்துங்கிற அடிப்படையில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வீடுகளில் ஓதிக்கிடலாம். பள்ளிவாசலாம் ஓதக்கூடாது. அதான் அர்த்தம். கவிதை என்ற அடிப்படையில் ஹக்கீகி ஹதுபு திக்ரு மஜாசி தக்தீம் தஹீர் போன்ற இல்முல் மானி, அது ஒரு கலை. இல்முல் மானி என அணி இலக்கணத்தின் போங்கில் கூறப்படும் சட்டங்களை கவனிக்க வேண்டும். இவ்வாறு கவனித்த பின்பும் குஃப்ரு ஷிர்க்குடைய பொருள் துணிக்கிறது என்று எவராவது விளங்கினால், உங்களை யாராவது அதில் இருக்குதுன்னு விளங்கினா அவ்விதமான பைத்துகளை குறிப்பிட்டு எழுதினால் விடை பெறலாம். அப்போ நாங்கள் நீங்கள் அந்த மாதிரி பைத்துகள் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, எங்களை எழுதுங்க, நான் அதுக்கு விட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது பிராக்கெட்டில் அடுத்த இப்போ தான் சப்ஜெக்டுக்கு வராங்க. பள்ளிவாசலில் ஓதுவதால் தொழுகையாளிக்கு இடையூறு, வீண் பிரச்சனை, குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பள்ளியில் இது ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் மொழி ஓதக்கூடாது. ஏன்னா தொழுகையாளிகளுக்கெல்லாம் அது குழப்பமா இருக்கும். அவங்க தாலீம் வாசிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்க பயான் பேசுவாங்க, அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பள்ளிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து தவிர மௌலிது ஓதுவது அடுத்த விஷயம். தொழுகை நோன்பு போன்ற ஃபர்தோ அல்லது வாஜிபோ அல்ல. சரி, ஃபர்து இல்லை, வாஜிப் இல்லை, சுன்னத்து நம்ம சொல்லிட்டு வர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஓதப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரை போட்டு என்ன செய்கிறாங்க, மேடையை போட்டு கொடுத்து ஹஸ்ஸான் அதில் உட்கார்ந்து நீங்க பாடிங்கன்னு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்படி என்ன செய்ய எழுதியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவங்க எழுதுறாங்க, தவிர மௌலிது ஓதுவது தொழுகை நோன்பு போன்ற ஃபர்தோ அல்லது வாஜிபோ அல்ல. இந்நிலையில் தொழுகை விட்டால் கூட அதை முசீபத்தாக எண்ணாமல் மௌலிது ஓத விட்டால் முசீபத்து வந்துவிடும் என்று ஷரியத்திற்கு முரணான தவறான நம்பிக்கை கொள்கை மக்களுக்கு ஏற்படுவதால் இது அவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. இவங்களா கற்பனை பண்ணிக்கிற வஹாபிகள் நம்மளை ஷிர்க்குன்னு கொண்டு சேர்த்தாங்க இல்லையா, ஷிர்க்கு இது ஷிர்க்கு அது ஷிர்க்கு, அத மாதிரி இவங்க என்ன செய்றாங்க, இவங்களாக என்ன செய்றாங்க, கற்பனை பண்ணி கொண்டு இதை என்பதால் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன செய்யுது, மொத்தத்திலேயே தவிர்க்கணுங்கிறாங்க. முதல்ல வீடுகளில் ஓதலாம், நல்லா கவனிக்கணும். இதான் அவங்களுடைய இந்த மக்கரு, இந்த மாதிரி மக்கரு தன்மையான பேச்சு. முதல்ல வீடுகளில் ஓதலாம், பள்ளிகளில் ஓதாதீங்க. ரெண்டாவது, இதெல்லாம் இப்படிலாம் நினைக்கிறதுனால அதை தொழுகை விட்டா கூட முசீபத்து நினைக்கிறது இல்லை, மௌலிது விட்டா முசீபத்து வந்து நினைக்கிறான். அதனால இதை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். மொத்தத்திலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனவே இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. எதற்கு ஆதாரம் இல்லை, மௌலிது ஓதுவதற்கு விரும்பியவர்கள் அவர் தனியே ஓதிக்கொள்ளலாம். ஆதாரம் இல்லைன்னா ஏன் தனியா ஓதணும், ஆதாரம் இல்லைல்ல, அது எதுக்கு தனியா ஓதணும், ஆதாரம் இல்லை தனியா செய்யலாமா? அப்ப தனியா செய்யலான்னு வரும்பொழுது கூட்டா செஞ்சா என்ன இருக்கு, தனியா ஒருத்தர் சாப்பிடலாமா, சாப்பிடலாம். கூட்டா சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம். தனியா ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்ற பொழுது கூட்டாக செய்தால் என்னன்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய குளறுபடிகளை செய்யறாங்க, பார்க்கறது அவன் சரியா தானே சொல்ற மாதிரி தெரியணுமா ஒரு தோற்றம். இது முடிஞ்சது, 4 கேள்விக்கு பதில் முடிஞ்சது. அடுத்தது இனி மார்க்கத்தில் அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறாங்க கேட்டா, இந்த பராத் இரவில் 3 இது ஓதுறது, இதுல மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. இந்த பராத் இரவு ஷாபான் அன்றைக்கெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமே 3 யாசீன் ஓதெல்லாம் நிறுத்திடணுங்கிறார். இது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. இதை தான் எழுதுறாரு, விரும்பியவர்கள் தனித்தனியாக ஓதிக்கொள்ளலாம் என்று. நீங்க ஆதாரம் இல்லாத எப்படி தனியாக ஓத முடியும் என்கிறோம். ஆதாரம் இல்லை, விரும்பினா என்ன செஞ்சுக்கலாம், தனித்தனியாக ஓதிக்கலாம். ஆதாரம் இல்லை, ஓதிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ தனியாக ஓதுற கூட்டாக செய்தால் என்ன? இப்ப அடுத்தது அவங்க எதை நிறுத்துறாங்க, மௌலிதை மட்டும் நிறுத்த இல்லை, பராத்துல ஓதக்கூடிய அந்த இபாதத்தையும் பராத் இரவு அன்று நிஸ்பு ஷாபான் செய்யக்கூடிய இபாதத்தையும் என்ன செய்றாங்க, நிறுத்துறாங்க. இனி ஜனாசா தொழுகைக்கு பிறகு துவா ஓதுறமா இல்லையா, அந்த மையத்துக்கான துவா ஓதுறமே, ஜனாசா தொழுகையே ஒரு துவா தான்.
ஜனாசா தொழுகையில நான் துவா கேட்கிறோம், அல்லாஹ் மக்ஃபிர் ஒரு துவா கேட்கிறோம், அதுவும் துவா தான். எனவே அதற்கு பிறகு துவா மார்க்கத்திலே இல்லை, அதற்கு பிறகு துவா மார்க்கத்தில் இல்லை. எனினும் பழக்கத்தில் இருந்தால், நல்லா கவனிங்க, இந்த மேலே உள்ளதுக்கு இதுக்குள்ள முரண்பாடு. இந்த சப்ஜெக்ட்லாம் ஈடுபாடு உள்ளவங்களா இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. எனினும் பழக்கத்தில் இருந்து வந்தால் எவ்வித குழப்பத்திற்கும் கொந்தளிப்புக்கும் இடமின்றி சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ள வழி உண்டு. அப்படின்னா என்னன்னா, அதாவது பழக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் சரியத்தில் இல்லை, பழக்கத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பம் இல்லாமல் அப்படியே மாற்றிக்கிட்டு மொத்தத்தில் என்ன செய்யுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஜனாசாவுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, துவா ஓதக்கூடாது. இப்போ நாம கேட்குறோம், இந்த கொள்கைக்கும் இப்போ வாசித்து இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லிருக்கக்கூடிய பாக்கியாத்திலிருந்து தப்லீக் ஜமாத்தினுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபத்வாவிற்கும் வஹாபிகள் சொல்லக்கூடிய இந்த கொள்கைக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கிறது?